விஷ்ணு பிரம்மா சிவன் 3 பேர் கணக்கு 3 தலைச்சக்கரத்தை வச்சு பூரா பூரா தமிழ்நாடு சிவகங்கை ராமநாடுலேருந்து கொடியை தூக்கிட்டு போய் டெல்லியில் போய் உட்காந்து ஆட்டிட்டான். எல்லா நாட்டுக்காரனும் அப்படியே போய் 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 எல்லா மொழிக்காரனும் பூரா கொண்டு போய் டெல்லியில் உட்காந்து கொடியை தூக்கி ஆட்டி நீதிமன்றத்தை அவமதித்து கோர்ட்டை அவமதித்து பூரா கொடியை தூக்கி ஒரு பேப்பரை அச்சு அடித்து பாலாக்கி வச்சுருக்கான். உலக நாடு, தாய் இந்தியா நாடு, டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இப்படி பாலாக்கி வச்சுருக்கான். அப்போ கணக்கு பிடிக்கணும்ல. இது நாங்கள் கணக்கு போடுறது லேசான கணக்கு. அடுத்து இன்னொன்று கணக்கு எடுக்கப்போ அதிகாரி பூரா அந்தந்த நாட்டுக்குள்ளே அதிகாரி பூரா நோட்டீஸ் விட்ரு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை அதிகாரி இருக்கானோ, சிஐடி ரிப்போர்ட்டு, சிபி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை எல்லாம் இருப்பான். அதை பூரா பார்டரில் நுப்பாட்டி எல்லாத்துக்கும் அந்த பார்டரை விட்டு போகக்கூடாது. அவனுக்கும் நோட்டீஸ் விட்ரு. ஏன்னா அந்த மொழியை மொழின்னு சண்டைக்காடு போடுதான். அப்போ இவனுங்களை பூரா நுப்பாட்டு, ஆந்திராவில் நுப்பாட்டு, கர்நாடகாவில் நுப்பாட்டு, எல்லாம் இப்போ அங்கங்கே வந்தவனை பூரா கரெக்டாக 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேருந்து வந்தால் பிடிச்சிடலாம். இப்போ அரசியல்வாதி பூரா தமிழ்நாட்டில் பூரா ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து வந்து இங்கே பூரா பாலாக்கி வச்சுட்டான். எழுதி செல்லாது. அதுக்கு தான் அதிகாரி பூரா நோட்டீஸை போடுங்க தமிழ்நாடு முழுவதும். இது தமிழ்நாடு கணக்கு எடுக்க ஒவ்வொரு நாடாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் தமிழ்நாட்டில் எல்லாவனும் வலையில் மாட்டி உள்ளே கிடக்கான். அரசியல்வாதி பல கோடி, அதிகாரி எல்லாம் பல கோடி, எல்லாம் வார்டு வரைக்கும் மாட்டி உட்காந்துருக்கான். அதுதான் கணக்கு. அவனுடைய சரித்திர கணக்கு எடுப்பார். 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்த, 80 வருஷத்துக்கு முன்னாடி உன் குடும்பம் எங்கே இருந்துச்சு, அந்த ஆதார கார்டில் லிங்க் வச்சு பிடிப்பார். இப்போ கணக்கு பிடிச்சிருச்சா? அதுக்கு தான் ஆதார கார்டை போடுறா. எங்கே இருக்க, எங்கே என்ன கொடியை தூக்கினேன், எதுக்கு வண்டார ஒளிமனே உனக்கு பூமியில் விவசாயம் பண்ணால் கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுக்கோ. நான் இப்படி ஒன்று பாலாக்க கொடுக்கல அப்படின்ட்டார். அதுக்கு தான் நோட்டீஸை விடு அப்படிங்கார். அதிகாரிகள் பூரா போட்டிருப்பான். என்னென்ன அதிகாரியோ அத்தனையும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அதிகாரிக்கு பூரா நோட்டீஸை விட்டு நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து போட்டார், கணக்கு போட்டார். புரிஞ்சுக்கப்பா. கணக்கு விஷ்ணு பிரம்மா கணக்கு போடுவோம். 3 பேர் நிற்போம், 3 பேர் நின்னோன்னு 2 பேர் கணக்கு விடுவோம். இங்கே இந்த பூமியில் இறங்கி கணக்கு போடுது. ஆனால் என்ன ரொம்ப எட்டக்கு போடுதானா அப்படின்ட்டார். தமிழ்நாடு உச்ச நீதிமன்றம் டெல்லி, மதுரை, சென்னையில் உள்ள நீதிமன்ற கோர்ட்டு விழுப்புரம், கர்நாடகா. ஆந்திராவில் நீ என்ன செய்த, பார்டரில் நோட்டீஸ் விட்டுருப்பா. பார்டரில் நோட்டீஸ் போட்டிருப்பா. தமிழ்நாட்டில் ஆந்திரா பார்டரில் நோட்டீஸ் விட்டுரு. நீதிமன்ற கோர்ட்டு மதுரை, சென்னை, மெட்ராஸு உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல, நோட்டீஸ் விடு. எல்லா மொழிக்காரன் உள்ளே வந்தாலும் சேட்டை பண்ணான் தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்போ இங்கே வச்சு ஆப்பு அடிப்பார். இங்கே ஆப்பு அடிக்கல, டெல்லியில் பிடிக்கல. எல்லா அரசியல்வாதி பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, அந்த நிதியமைச்சர் அவங்க இங்கே இருந்தாலும் அங்கே போய் குத்த வச்சு ஆட்டுதா யார், நிதியமைச்சர். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த கணக்கு எல்லாம் மாறி தானே கிடக்கு. அப்போ அதை பிடிப்பார். பிடிக்கையில் ரிவிட் அடிச்சு போடுவார். கணக்கு போட்டாச்சுப்பா முக்கால் சத்தி